அனைவருக்கும் வணக்கம். நான் அஸ்ட்ரோ சண்முகம், நாமக்கல் மாவட்டம் பொத்தனூரிலிருந்து. ஒரு பெண்ணுக்கு நல்ல அறிவு, அழகு, படிப்பு, சகல ஐஸ்வர்யமும் இருந்தும் ஒரு தாரம், இரு தாரம், 3 தாரம் என்று 2, 3 கணவர்கள் அமைந்து, பிறகு அவர்களும் இல்லாமல் அந்த பொண் அவர்களை விலக்கி வைத்துவிட்டு, அல்லது விவாகரத்து பெற்றுவிட்டு மீண்டும் மீண்டும் திருமணம் செய்து கொள்ள பிரியப்படுகின்ற ஒரு பெண்ணினுடைய ஜாதக அமைப்பைத்தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த பதிவீடு செய்வது யாரையும் புண்படுத்துவதற்காகவோ இழிவு செய்வதற்காகவோ அல்ல. கடைசி வரல இந்த பதிவை பாருங்க. இப்படி ஒரு ஜாதக அமைப்பு ஒரு பெண்ணுக்கு இருந்தால் அந்த பெண்ணுக்கு நாம் எப்படிப்பட்ட கணவனை தேர்ந்தெடுக்கணும், எப்படியெல்லாம் சாஸ்திரப்படி திருமணம் செஞ்சால் அந்த பொண்ணுடைய திருமண வாழ்க்கை ஒரு கணவரோடு நிம்மதியாக வாழக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் என்று சாஸ்திரத்தில் எவ்வளோ விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால்தான் பல்வேறு சிரமங்களை அனுபவித்து, துன்பங்களை அனுபவித்து அந்த திருமண வாழ்க்கை சிறப்பு இல்லாமல் போவதற்கு கிரக நிலைகள் காரணமாக இருக்கிறது. அந்த கிரக நிலைகளை அறிந்து கொண்டு அந்த பெண்ணுக்கு ஜாதகத்தில் ஏதேனும் பலதார யோகம் இருந்தால் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட அந்த விதிமுறைகளை, எந்த கோயிலில் திருமணம் செய்யணும், எப்படி தாலி கட்டணும், மறுபடியும் அந்த தாலி என்ன பண்ணணும், இப்படியெல்லாம் நான் உங்களுக்கு ஃபோன் செஞ்சு கேட்டிங்கன்னா நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோவில் அது ஒரு அரை மணி நேரம் பேசுகிற மாதிரி வரும். எல்லாமே இந்த வீடியோவில் சொல்ல முடியாது. ஆக இந்த பதிவை பாருங்கள். பார்த்து உங்கள் குடும்பத்திலோ மற்றவர்களுக்கோ உறவினர்களுக்கோ உங்கள் நண்பர்களுக்கோ உங்கள் சகோதர சகோதரிகளுக்கோ இது போன்ற ஜாதக அமைப்பு இருந்தால் என்கிட்ட ஃபோன் செஞ்சு கேளுங்க. நான் அதற்குண்டான விளக்கத்தை சொல்கிறேன். அதை போல் எல்லா இடத்துலையும் இது வெளிநாட்டிலேருந்து வந்தாலும் சரி, தமிழ்நாட்டிலேருந்து வந்தாலும் சரி, ஜாதகத்தை அனுப்பிச்சு கேட்குறவங்களுக்கு மிக குறைந்த கட்டணம் தான் வாங்கப்படுகிறது. யார் மனதும் புண்படும்படி கட்டணம் வாங்குவதில்லை. இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டது எல்லோரும் பலன் பெற வேண்டும், பயன் பெற வேண்டும் என்பதற்காகத்தான். அதே போல் ஏறக்குறைய 37,000 வியூவர்ஸ் வந்திருக்கீங்க. 450க்கு மேற்பட்ட சப்ஸ்கிரைபர் வந்திருக்கிறீங்க. நான் எப்போவுமே யாரையும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறதில்ல. ஏன்னா அது சொன்னால் இது வியாபார ரீதியாக போகுதுன்னு ஒரு சிலர் கருதுகிறாங்க. அப்படி நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணால் எனக்கு சந்தோஷம்தான். ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு பயன்பெறுகின்ற வகையில் சாதாரண குடிமகன் கூட இந்த வீடியோவை பார்த்துட்டு, நம்ம ஜாதகத்தில் எப்படி இருக்குது, நம்ம அவரை அணுகலாம், என்ன ஆலோசனை கேட்கலாம் அப்படின்னு நினச்சி கேட்கறதுக்கு தான் இந்த வீடியோ. அதனால் யாரும் பயப்பட வேண்டாம். மிக குறைந்த கட்டணம் தான் வாங்கப்படுகிறது. எல்லோரும் பயன்பட வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் தான் நான் இந்த யூடியூப் சேனல்லே ஆரம்பித்தேன். சரி, இப்போ நம்ம அந்த ஜாதகத்தை பார்க்கலாங்களா? வாங்க. முதல்ல இந்த ஜாதகத்துக்கு ஒப்ப கருத்துடைய ஒரு பாடல். பெண் ஜனனம் புருஷ லக்கணமாகி புருஷ கிரகம் மிருத்தியாகி அவனே அஷ்டமதிபதியாகி 2 நிற்க சிகி 3 நிற்க
ரவி கணக்கன் கூடி நாளில் நிற்க, பொன்னன் சுகன் அரவம் கோணமேற, கேந்திரத்தில் காரி நிற்க, லாபத்தில் சசி நிற்க, ஜனித்த ஜாதகி பேரழகியாம், பொன்னிறத்தவளாம், பார்வைக்கு சாதுவாம், கொட்டினால் தேனாம், கொட்டினால் தேலாம், கொடும் நாக விஷமாம், சலங்கை கட்டி ஆடிடுவாள், சதிவேலை செய்திடுவாள், வந்தபதியெல்லாம் வரிசையாய் சென்றிடுவர், மாண்டிடுவர், எத்தனை பதி வந்தாலும் எங்கனமும் கூடிடுவாள், கோல்நிலை அறிந்து குறிப்பறிந்து செப்பிடுவாய் புவியோர்க்கு. இது பாடல். இந்த பாடல்ல சிகின்னா கேது, சசின்னா சந்திரன், ரவின்னா சூரியன், கணக்கன்னா புதன், பொன்னன்னா குரு, சுகன்னா சுக்கிரன். பாருங்க, இது மேச லக்கண ஜாதகம். சாதாரணமாக பார்த்தோம்னா இந்த ஜாதகத்தில் எந்த குறையும் இல்லை அப்படின்னு தான் தோணும். ஏன் இப்படி? இந்த பொண்ணுக்கு 2-3 கணவர் அமைந்து அவங்கள விவாகரத்து பண்ணி அதில் 1-2 தவறி போய் மறுபடியும் அந்த பொண்ணு திருமணத்துக்கு ரெடியாக வந்து நிற்கிது அப்படின்னா அதற்கு என்ன காரணம்? லக்கணத்துக்கு 2ல் செவ்வாய், 3ஆம் இடத்துல கேது, 4ல் சூரியன் புதன், 5ல் குரு சுக்கிரன், 9ல் ராகு, 10ல் சனி, 11ல் சந்திரன். இப்போது ஒரு பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, இது ஒரு பெண் ஜாதகம். இப்போ 2ஆம் இடத்துல செவ்வாய் நிற்கிதில்ல, அப்போ 2ல் செவ்வாய் இருக்கிற பையனா பார்த்து கட்டினா சிறப்பு தானே தரும். அப்படி இல்லை. 2ல் செவ்வாய் நின்னாலும் இந்த செவ்வாய் லக்கணாதிபதியும் அவர் தான், அஷ்டமாதிபதியும் அவர் தான். அப்போது இந்த அஷ்டமாதிபதி 8ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருந்தால் அந்த வரக்கூடிய அந்த கணவர் தங்க மாட்டார் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. 3ஆம் இடத்துல கேது, இந்த 3ல் கேது இருந்தாவே பாருங்கள், சந்திரனுக்கு 5ல் கேது, அது திரிகோணமாக எடுத்துக்கணும். அப்போ சந்திரன் கேது சேர்ந்ததாக தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ சந்திரன் கேது சேர்ந்தாவே பெரிய ஞானக்காரி, அறிவாளி, தான் பிடிச்ச முயலுக்கு தான் 3 கால், எது சொன்னாலும் அதுக்கு நம்ம ஆமாம் ஆமான்னா தான் அந்த வர்ற கணவன் நிலச்சி நிற்க முடியும். எதிர்த்து பேசினா போடான்ட்டு போயிடும். அதனால தான் இந்த சந்திரன் கேது சேர்ந்தாவே அது பெரிய சிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி எந்த விதத்துலையும் இந்த பொண்ணுக்கிட்ட யாரும் எதுவும் பண்ண முடியாது. அது சொல்கிறது தான் வேத வாக்கு. யாரையும் மதிக்காது, தாய் தந்தையை மதிக்காது, கணவனையும் மதிக்காது. அப்புறம் எப்படி வந்து கணவர் அந்த பொண்ணோட வாழ முடியும்? விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மை இல்லை. அதனால தான் இந்த ஜாதகிக்கு 2 தாரம் ஏற்பட்டு 2மே, ஒருத்தர் இறந்துட்டார், ஒருத்தர் வந்து டைவர்ஸ் ஆகிடுச்சு, இப்போ 3ஆவதுக்கு வந்து நிற்கிது. இது எத்தனை கல்யாணம் பண்ணாலும் இந்த பொண்ணு வரக்கூடிய கணவனை அனுசரித்து போகணும். இல்லைன்னா அது என்ன சொல்கிறது, பலதார யோகமாக ஆகி போயிடும். அதனால தான் சாஸ்திரத்தில் எவ்வளோ விதி இருக்குது அதெல்லாம் நான் முன்னாடி உங்களுக்கு சொன்னேன். அதே மாதிரி பாருங்கள், சந்திரனுக்கு 7ஆம் இடத்துல குரு சுக்கிரன். இந்த லக்கணத்துக்கு 7ஆம் இடத்ததிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் இந்த 7க்கு பாதகஸ்தானத்தில் சூரியன் வீட்டில் போய் உக்காந்துட்டார். இது ஒரு தப்பு. அதே மாதிரி 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் ராகு. 9ல் ராகு இருந்தாவே அது சிறப்பு தராது. 9ல் ராகு கேது இருந்தாவே இந்த பாக்கியஸ்தானத்தில் பெரும் சிக்கல். பாக்கியம் இருந்தால் தானே எதையும் கட்டி ஆள முடியும். பாக்கியமே இல்லையே இந்த பொண்ணுக்கு. அதனால தான் இந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்தால் அது ஒரு தவறுன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த லக்கணத்துக்கு 3-6 புதன், 3-6 புதன் சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல போய் உக்காந்துட்டான். 4ஆம் இடங்கிறது வண்டி, வாகனம், சொத்து சுகம், ஆடம்பர வாழ்க்கை, கார் பங்களா. அதே மாதிரி நம்மளுடைய அதாவது சுகஸ்தானம், ஆண் பெண் சேர்ந்து தூங்கக்கூடிய இடம், படுத்து உறங்கக்கூடிய இடம், அந்த இடம் பாதிச்சிருச்சு. 6 கூடையவன் 4ல் போய் உட்காந்துட்டான். 4 கூடையவன் 4 கட்டில் சந்திரன் மறைஞ்சிட்டான்.
இப்படியெல்லாம் இருந்தா, இந்த பொண்ணு எவ்வளோ அழகான பொண்ணு. ஒரு ரம்ப, ஊர்வசி, மேனகா மிஞ்சுற அழகு இருந்தாலும், இந்த பொண்ணுக்கு லைஃப் பார்ட்னர் சரியா அமையல. எத்தன பார்த்தாலும் அப்படித்தான் இருக்கும். அதனால இதையெல்லாம் நம்ம மனசுல வச்சுக்கணும். பார்த்தா மேலோட்டமா அப்படித்தான் தெரியும். இது மாரி கிரக அமைப்புள்ள ஜாதகர்களுக்கு எத்தனை கணவர் வந்தாலும் தங்காது. என்ன காரணம்னா, இந்த பொண்ணு அனுசரிச்சு போகாது. அனுசரிச்சு போனா தான் வாழ்க்கை. அதனால தான் இந்த மாரி ஜாதக அமைப்புள்ள பெண்களுக்கு நம்ம என்ன சொல்ல வர்றோம்னா, சாஸ்திரத்தில எவ்வளோ வழிமுறை, விதிமுறை எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதையெல்லாம் கடைபிடிச்சு திருமணம் பண்ணுனா, அந்த ஒரே கணவர், ஒரே மனைவி, அன்பு அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கெல்லாம் எப்படி எப்படி தாலி கட்டணும், எப்படி கட்டணும், எந்த கோயில்ல கட்டணும், அந்த தாலிய மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும், மீண்டும் ஒரு தாலிய யார் அந்த பொண்ணு கழுத்தில போட இதெல்லாம் நான் உங்களுக்கு தனியா வீடியோல கேளுங்க. அதாவது ஃபோன் பண்ணி கேளுங்க சொல்றேன். எல்லாத்துக்கும் இப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. 1000த்துல 1, 100த்துல 1, 10,000த்துல 1 இப்படி இருக்கும். அப்படி இருந்தா அந்த வாழ்க்கை ரொம்ப அழகான பொண்ணா இருந்தாலும் எவனும் வந்து கிட்ட நிக்க மாட்டான், பேச மாட்டான். தாலி கட்டினாலும் இந்த பொண்ணோட வாழ முடியாது. அப்படி வாழணும்னா அதற்கு ஏற்ற ஜாதகங்கள நம்ம இதில இணைச்சு, அந்த பொண்ணுடைய வாழ்க்கை சிறப்பு பெறணும், சீரா இருக்கணுங்கிறதுக்கோசரம் நம்ம செய்யலாம். அப்படி இது இருந்தா நீங்க என்கிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க. உங்க ஜாதகத்த அனுப்பிச்சு வைங்க. நான் அதுக்கு இப்படியெல்லாம் செய்யணும்னு சொல்றேன். ஏற்கனவே 2 தாரம், 3 தாரம் ஆயிருந்தாலும் சரி, சின்ன வயசு. இப்போ இந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 33 வயசு தான். 33 வயசுலயே கிட்டத்தட்ட 3 தாரம் முடிஞ்சு போச்சு. இப்ப 4வது தாரத்துக்கு ரெடியா நிக்கிது. இந்த பொண்ணு ரெடியா நின்னாலும் வர்றவங்கள ஆ எ ஏற்று நல்லது கெட்டத யோசிச்சு, சரி இதுதான் வாழ்க்கை, இதுதான் இதுன்னு இருந்தா பிரச்சனை இல்ல. எனக்கு அப்படி வேணும், இப்படி வேணும்னு சும்மா வீட்ல டார்ச்சர் பண்ணிக்கிட்டே வர்றவங்க எல்லாம் இருந்தா எந்த கணவனும் இருக்க மாட்டான். அதனால தான் இது மாரி பெண்களுக்கு திருமணம் செய்யறதே கஷ்டம். அப்படியும் வேணும்னா சில சாஸ்திர விதிப்படி நாம செஞ்சு வைக்கணும். அத நீங்க எனக்கு ஃபோன்ல அதாவது WhatsAppல அனுப்பிச்சு வைங்க இப்படி ஜாதகம் இருந்தா. மிக குறைந்த கட்டணம் தான். அதுக்கு உண்டான வழிமுறைகள நான் சொல்றேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில்